Welcome to Arjuna Government Exams Quiz. Today's current affairs. Let's begin. அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவிற்கு வரவேற்கிறோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள். தொடங்குவோம். Question 1. Which council recently met the IB chief to seek government action on a blockade by Nagas in Manipur? அண்மையில் மணிப்பூரில் நாகர்களின் முற்றுகை குறித்து அரசு நடவடிக்கை கோரி எந்த கவுன்சில் ஐஇபி தலைவரை சந்தித்தது? The correct answer is Kukizo Council. The Kukizo Council met the IB chief to address the blockade by Nagas in Manipur. சரியான பதில் குக்கிஜோ கவுன்சில். மணிப்பூரில் நாகர்களின் முற்றுகை தொடர்பாக அரசு நடவடிக்கை கோரி குக்கிஜோ கவுன்சில் ஐஇபி தலைவரை சந்தித்தது. Question 2. For which mission has ISRO recently accomplished 3 key qualification tests for crew module systems? எந்த ஒரு பணிக்காக இஸ்ரோ அண்மையில் குழு தொகுதி அமைப்புகளுக்கான 3 முக்கிய தகுதிச் சோதனைகளை வெற்றிகரமாக முடித்தது? The correct answer is Gaganyaan. ISRO has completed 3 key qualification tests for the crew module systems for the Gaganyaan mission. சரியான பதில் ககன்யான். ககன்யான் பணிக்காக இஸ்ரோ குழு தொகுதி அமைப்புகளுக்கான 3 முக்கிய தகுதிச் சோதனைகளை வெற்றிகரமாக முடித்துள்ளது. Question 3. Who has been appointed as the new managing director of Tamil Nadu Civil Supplies Corporation, TNCSC? தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் டிஎன்சிஎஸ்சி புதிய நிர்வாக இயக்குநராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? The correct answer is Shilpa Prabhakar Satish. Shilpa Prabhakar Satish has been appointed as the new MD of Tamil Nadu Civil Supplies Corporation. சரியான பதில் ஷில்பா பிரபாகர் சதீஷ். ஷில்பா பிரபாகர் சதீஷ் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் புதிய நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். Question 4. Which Spacetech company recently secured a 60 crore investment from the Spacetech Fund AVCF? விண்வெளி தொழில்நுட்ப நிதி நிறுவனமான இடம் இருந்து 60 கோடி ரூபாய் முதலீட்டை அண்மையில் பெற்ற விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனம் எது? The correct answer is Dhruv Space. Dhruv Space secured a 60 crore investment from AVCF, a Spacetech fund. சரியான பதில் துருவா ஸ்பேஸ். துருவா ஸ்பேஸ் விண்வெளி தொழில்நுட்ப நிதி நிறுவனமான இடம் இருந்து 60 கோடி ரூபாய் முதலீட்டை பெற்றது. Question 5. Which foundation is associated with introducing CAPT, continuous ambulatory peritoneal dialysis, in India in 1991? 1991 இல் இந்தியாவில் CAPT, continuous ambulatory peritoneal dialysis முறையை அறிமுகப்படுத்தியதாக கூறப்படும் அறக்கட்டளை எது? The correct answer is Tanker Foundation. Tanker Foundation's president and founder trustee, Georgie Abraham, mentioned introducing CAPT in India in 1991. சரியான பதில் டாங்கர் அறக்கட்டளை. டாங்கர் அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிறுவனரங்காவலர் ஜார்ஜி ஆபிரகாம் 1991 இல் இந்தியாவில் CAPT-ஐ அறிமுகப்படுத்தியதாக கூறினார். Question 6. Which court recently stayed the Madras High Court's 27th May order banning cow slaughter in Tamil Nadu? தமிழ்நாட்டில் பசுவதைக்கு தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் மே 27 உத்தரவை அண்மையில் நிறுத்தி வைத்த நீதிமன்றம் எது? The correct answer is Supreme Court of India. The Supreme Court of India stayed the Madras High Court's order banning cow slaughter in Tamil Nadu. சரியான பதில் இந்திய உச்ச நீதிமன்றம்.
தமிழ்நாட்டில் பசுவதைக்கு தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை இந்திய உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்தது. Question 7. In which constituency did Chief Minister Vijay recently inaugurate his MLA office and an e-Sevai center? முதலமைச்சர் விஜய் அண்மையில் தனது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தையும் இசேவை மையத்தையும் எந்த தொகுதியில் திறந்து வைத்தார்? The correct answer is Perambur. Chief Minister Vijay inaugurated his MLA office and an e-Sevai center in his Perambur constituency. சரியான பதில் பெரம்பூர். முதலமைச்சர் விஜய் தனது பெரம்பூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தையும் இசேவை மையத்தையும் திறந்து வைத்தார். Question 8. Under the Amrit Bharat Station scheme, how many railway stations were recently upgraded by the railways? அமிர்த பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் ரயில்வேயால் அண்மையில் எத்தனை ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டன? The correct answer is 10. Under the Amrit Bharat Station scheme, 10 stations were upgraded at a cost of 424 crore rupees. சரியான பதில் 10. அமிர்த பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் 10 ரயில் நிலையங்கள் 424 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டன. Question 9. Which union territory has decided to set up autonomous hill development councils in each of its 7 districts? தனது 7 மாவட்டங்களிலும் தன்னாட்சி மலை மேம்பாட்டு கவுன்சில்களை அமைக்க எந்த யூனியன் பிரதேசம் முடிவு செய்துள்ளது? The correct answer is Ladakh. The Ladakh administration has decided to constitute autonomous hill development councils in each of its 7 districts. சரியான பதில் லடாக். லடாக் நிர்வாகம் தனது 7 மாவட்டங்களிலும் தன்னாட்சி மலை மேம்பாட்டு கவுன்சில்களை அமைக்க முடிவு செய்துள்ளது. Question 10. Which Indian airport was recently ranked as the 4th most family-friendly airport in the world? உலகின் 4வது சிறந்த குடும்ப நட்பு விமான நிலையமாக அண்மையில் தரவரிசைப்படுத்தப்பட்ட இந்திய விமான நிலையம் எது? The correct answer is Hyderabad Airport. Hyderabad Airport was ranked as the 4th most family-friendly airport globally. சரியான பதில் ஹைதராபாத் விமான நிலையம். ஹைதராபாத் விமான நிலையம் உலகின் 4வது சிறந்த குடும்ப நட்பு விமான நிலையமாக தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. Question 11. According to Karnataka CM D.K. Shivkumar, when will the decision on Kaveri water release be made? கர்நாடக முதல்வர் T.K. சிவகுமார் கூற்றுப்படி காவிரி நீர் திறப்பு குறித்த முடிவு எப்போது எடுக்கப்படும்? The correct answer is after 15th July meeting. Karnataka CM D.K. Shivkumar stated that the decision on Kaveri water release would be made after 15th July meeting. சரியான பதில் ஜூலை 15 கூட்டத்திற்கு பிறகு. ஜூலை 15 ஆம் தேதி கூட்டத்திற்கு பிறகு காவிரி நீர் திறப்பு குறித்த முடிவு எடுக்கப்படும் என்று கர்நாடக முதல்வர் T.K. சிவகுமார் தெரிவித்தார். Question 12. Which state's Public Service Commission, PSC, is currently under investigation by the Crime Branch for examination irregularities? எந்த மாநிலத்தின் அரசு பணியாளர் தேர்வாணையம், PSC, தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக குற்றப்பிரிவு விசாரணையில் உள்ளது? The correct answer is Kerala. The crime branch team visited the Kerala PSC headquarters to investigate examination irregularities. சரியான பதில் கேரளா. தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரிக்க குற்றப்பிரிவு குழு கேரள PSC தலைமையகத்திற்கு சென்றது. Question 13. In which town was a NABARD Rural Mart recently launched? அண்மையில் எந்த நகரில் நபார்ட் கிராமப்புற சந்தை தொடங்கப்பட்டது?
The correct answer is Vriddhachalam. A Nabard rural mart was recently launched in Vriddhachalam. சரியான பதில் விருத்தாசலம். அண்மையில் விருத்தாசலத்தில் நபார்ட் கிராமப்புற சந்தை தொடங்கப்பட்டது. Question 14. Who has been appointed as the new Chief of the Directorate of Vigilance and Anti-Corruption, DVAC, in Tamil Nadu, replacing A. Arun? தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு இயக்குநரகத்தின் DVAC புதிய தலைவராக ஏ. அருணுக்கு பதிலாக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? The correct answer is IG Mageshwari. IG Mageshwari has been appointed as the new DVAC chief in Tamil Nadu, replacing A. Arun. சரியான பதில் IG Mageshwari. A. அருணுக்கு பதிலாக IG மகேஸ்வரி தமிழ்நாட்டின் புதிய DVAC தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். Question 15. What was the Supreme Court's reason for refusing to hear Telangana's plea against the Polavaram project? போலாவரம் திட்டத்திற்கு எதிரான தெலுங்கானாவின் மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்ததற்கான காரணம் என்ன? The correct answer is procedural formalities not complied with. The Supreme Court refused to hear the plea until the Telangana government complied with the requisite procedural formalities. சரியான பதில் நடைமுறை சம்பிரதாயங்கள் பூர்த்தி செய்யப்படவில்லை. தேவையான நடைமுறை சம்பிரதாயங்களை தெலுங்கானா அரசு பூர்த்தி செய்யும் வரை உச்சநீதிமன்றம் மனுவை விசாரிக்க மறுத்துவிட்டது. Thanks for watching. Subscribe to Arjuna Government Exams Quiz for a new quiz every day. பார்த்ததற்கு நன்றி. தினமும் ஒரு புதிய வினாடி வினாவிற்கு அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.